ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9ஓட எபிசோட் 2. அதாவது நேற்றுக்கு வந்து லான்ச் எபிசோட், இன்னைக்கு வந்து எபிசோட் 2. இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் பிக் பாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. அதில் வந்து சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு வேக்கப் சாங் கிடையாது. அவங்க எந்திரிக்கிற வரைக்குமே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வெயிட் பண்ணி அவங்களுக்கான எல்லா வேலையும் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். செகண்டாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் தான், அவங்க வந்து கேப்டன்சி டாஸ்கில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சூப்பர் டீலக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஆர் நாட் அலவுட் டு ப்ளே த கேப்டன்சி கேம். அதுக்கப்புறமா இது வந்து கனியக்காவுக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு நாள் கூத்து அப்படின்னு சொல்லி ஒரு டேக் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த டேக்கில் பார்த்திங்கன்னா வியனா அவங்களுக்கு வந்து டேக் வந்திருந்தது, 3 டேகு. அவங்க ஆக்சுவலாக பாவம் அவங்க எல்லாத்துட்டையும் பேசிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனால் ஏன் அந்த பொண்ணுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தெரில. அதே மாதிரி துஷார் அவரும் வந்து நல்லாவே பேசிட்டு தான் இருந்தார். பட் ஆனால் அவங்களுக்கும் ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி நிறையா பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வாட்டர்மிலன் ஸ்டார் இன்னைக்கு தாக்கப்பட்டாரா? எல்லாரும் அவர்கிட்டயே வந்து சண்டை போடுறத பார்த்தா அவரை பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க போல தெரியுது. நம்ம விஜே பாரு அப்படி வாயை திறந்தா நான் ஸ்டாப்பு தான், மூடுறதே கிடையாது. கம்ருதீனை எப்போ வந்து வாட்டர் சூப்பர்வைசராக அனௌன்ஸ் பண்ணாங்களோ போய் அவனையே நோண்ட வேண்டியது. அவன்கிட்ட இருந்து ஏதாவது கண்டென்ட் கிடைச்சா பார்வதி தாக்கப்பட்டார் அப்படின்னு டைட்டில் கிடைக்கும், ப்ரோமோவில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட அதை தான் கரெக்டாக அழகாக சபரி வந்து நாமினேட் பண்ணும்போது சொல்லியிருந்தாரு. பாரு, உன்னோட கண்டென்ட் எல்லாம் கோவப்பட்டாச்சு, அடுத்தவனை ட்ரிகர் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் இன்றைக்கே முடிச்சிட்ட, அப்புறம் உங்ககிட்ட வந்து நாளைக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, ஸோ ஒரு நாள் கூத்து நீ தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருந்தாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து நல்லாவே கரெக்டான ரீசன்ஸை சொல்லி நாமினேட் பண்ணாங்க. ஆனால் சில பேர் வந்து பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சு போட்டு தள்ளின மாதிரி இருந்துச்சு. இதில் பிரவீன் அவரோட ஆட்டிடியூட் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பிரவீன் காந்தி சாருக்கு இருக்கிற சூப்பர் ஆட்டிடியூட் பிரவீன் ராஜ்க்கு இல்லையோ அப்படின்னு தோணுது. மக்களே ஓட் பண்ணும்போது பார்த்து ஓட் பண்ணுங்க, அது பிரவீன் ராஜா பிரவீன் காந்தியா அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஓட் பண்ணுங்க. அந்த மனுஷன் வந்து அவ்வளோ சூப்பராக நான் யங்ஸ்டர்ஸ்க்கு விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அது வந்து ரொம்பவே ஒரு டச்சிங்காக இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ்க்கு விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு மனசு வேணும். ஸோ அவர் வந்து அதை நல்லா பண்ணார். அதே மாதிரி இப்போ அந்த ஒரு நாள் கூத்து அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த பாரு, அப்புறம் எஃப்ஜே, இவங்கெல்லாம் விக்ரம் இவங்கெல்லாம் வந்து அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி உங்ககிட்ட சரக்கு தீர்ந்து போச்சுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு லெஜெண்ட்ரி டைரக்டர். அவரோட சாங் இன்னைக்கு கூட ட்ரெண்டிங்கில் இருக்குது. அவரை பார்த்து சரக்கு தீர்ந்து போச்சு அப்படின்னு இந்த பிள்ளைக்கா பசங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா சிரிப்பு தான் வருது. பாப்பா அவரும் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஒரு எப்போ பார்த்தாலும் வந்து எடுத்த உடனே எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ஆடினா பிரச்சனை தான் வரும். அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு உண்டான நாமினேஷன் லிஸ்ட் வந்து வெளியாயிடுச்சு. அதில் நீங்கள் யாரை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணுங்கள். ப்ராப்பராக அஃபிஷியலாக ஹாட்ஸ்டாரில் ஓட் பண்ணுங்கள். வேறு எந்த சைட்ஸ்லேயும் ஓட் பண்ணாதீங்க. ப்ராப்பராக அஃபிஷியலாக ஹாட்ஸ்டாரில் ஓட் பண்ணிங்கன்னா தான் அது கவுண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து இப்போ வெளியில் இருக்கிற சைட்ஸில் வந்து நீங்கள் நினைக்கிற கண்டஸ்டன்ட் கம்மி ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா பயப்படாதீங்க. அவங்களுக்கு அஃபிஷியலாக ஓட் பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ தட் அவங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் சேவ் ஆகி ஃபர்தராக ப்ளே பண்ணுவாங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேறு எதுவும் பெருசாக கெமி வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. சபரி வந்து நான் லைட்டாக தொட்டப்பே வலிக்குதுன்னு சொன்னார். ஆனால் டாஸ்க்கு வந்தப்போ அவர் போய் பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து தேடி தேடி போய் கண்டென்ட்டுக்காக வாலண்டியராக வம்பிழுக்கிறாங்க எல்லாத்தையும். அது தப்பு இல்லை. ஒரு மனுஷன் டாஸ்க்குன்னு சொல்லி நான் விளையாடுறேன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து தப்புன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு இதே ரீசனாக வச்சு நாமினேட் பண்ணுவாங்க. நாங்கள் டாஸ்க்கு கொடுக்குறோன்னு சொன்னோம், அவர் விளையாடல, கை வலிக்குதுன்னாரு, ஹீ இஸ் நாட் டிசர்வ்டு டு பி இன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணுவாங்க. இதெல்லாமே பிக் பாஸ்குள்ளே நடக்கிறது தான். ஸோ மக்களே, விழித்திரு, தனித்திரு,
நிறுத்திரு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்து யாருக்கு ஓட் போடுறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து யார் வந்து ப்ளே பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு ஓட் போடுங்க. ஜஸ்ட்டு ஒரு நேம்க்காக ஒரு ஒரு இடத்துல வந்து பிக்சரைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணாதீங்க. அது யாராக இருந்தாலுமே சரி. கிளியர் கட்டாக யோசிங்க, இவங்களுக்கு நம்ம ஓட் போடலாமா, இவங்க உள்ளே இருக்கணுமா, இவங்க இருந்தால் கேம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஓட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் பண்ணுற ஓட்டிங் தான் வந்து கவுண்ட் ஆகும். ஸோ ப்ராப்பராக ஹாட்ஸ்டாரில் அஃபிஷியலாக ஓட் பண்ணுங்கள். இன்றைக்கு உண்டான கண்டென்ட் இவ்வளோ தான். பார்க்கலாம், நைட் ஏதாவது கண்டென்ட் கிடச்சிச்சின்னா அவங்களுக்கு மார்னிங் அப்டேட் பண்ணிடுறேன். நான் பண்ணுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியணுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் பண்ணுற அப்டேட் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ரீச் அவுட் ஆகும். கீப் சப்போர்ட்டிங் மீ. உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டண்ட்டையும் ஓட் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு அவங்கள பற்றி சொல்லணுன்னா என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.